அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்துகிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது சொல்லுகிறது போல உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லப்பட்டபடி எங்க ஒவ்வொருடைய வீடுகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 6வது அதிகாரம் 60வது வசனம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இயேசு கிறிஸ்து மேல முந்தின பகுதியில, நான் தான் ஜீவாப்பம், என்னோட மாம்சத்தை புசித்து என்னோட ரத்தத்தை பானம் பண்ணா நித்திய ஜீவன் உண்டு, என்னோட மாம்சம் மெய்யான போஜனம், என்னுடைய ரத்தம் மெய்யான பானம், இதெல்லாம் அதனுடைய அர்த்தத்தை அவங்களால சரியா புரிந்துக்கிட முடியல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினாரு. அதை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்துக்குரிய தண்டனைய தன்னுடைய சரீரத்துல ஏற்றுக்கொண்டாரு. அதை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்றோம். அதெல்லாம் அவங்களால புரிஞ்சுக்கிட முடியல. அதனால அது கடினமான உபதேசம் அப்படின்னு சொன்னாங்க. யார் இதை கேட்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவருடைய சீஷரில் அநேகர் அப்படின்னு போட்டிருக்கு. முதல்ல 12 சீஷர்கள் இருந்தாங்க. இப்ப அவருக்கு பின்னாடி வர்ற நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து, ஆண்டவருக்கு நம்மளோட சிந்தனைகள் கூட தெரியும். அவருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்ல. இவங்க முறுமுறுக்கிறத அவர் தனக்குள்ள அறிந்து கொண்டாரு. அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ, இது உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு தடையா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? இது அடுத்து என்ன சொல்றாருன்னா, தாம் முன்பு இருந்த இடத்துக்கு, பரலோகத்துக்கு அவர் ஏறி போகிறத நீங்க பார்க்கும்போது என்ன எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏன்னா ஆவிக்குரிய காரியங்களை இவங்களால நம்ப முடியல. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி போறத பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. மாம்சம், ஆவி, இங்க 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. மாம்சம்ன்றது நம்மளோட உணர்ச்சிகள், நம்மளோட சொந்த விருப்பங்கள், நம்மளோட சொந்த ஞானம். இதனால ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அந்த மாம்சமானது இயற்கையில நமக்கு சுவாபத்தினால ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. நம்மளோட உணர்ச்சிகள் மூலம், நம்மளோட சொந்த விருப்பத்தின் மூலம், சொந்த ஞானத்தின் மூலம் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அவர் சொல்லுகிற வசனங்கள், இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தைகள் எல்லாம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கு. அந்த வார்த்தைகள்ல ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு. அது நம்மளை உயிர்ப்பிக்க கூடியது. வேத வசனம், பரிசுத்த ஆவியானவர் அந்த வேத வசனங்கள் மூலம் நமக்குள்ள செயல்பட்டு நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அந்த வசனங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். அதுல உள்ள சத்தியங்களை அறிந்து கொள்ளணும். ஆவி நம்மளை உயிர்ப்பிக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும், தம்மை காட்டி கொடுக்கிறவன் இன்னார் என்றும்
ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும். அவருக்கு நல்லா தெரியும் யார் விசுவாசிக்கிறா, யார் தம்மை காட்டி கொடுக்க போறது. யூதாஸ் காரியோத் காட்டி கொடுக்க போறான்றது அவருக்கு முதலே தெரியும். இன்னான் என்று அவருக்கு ஆதி முதலாக இயேசு அறிந்திருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இதன் நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ற. எங்க சொன்னாருன்னா 44வது வசனம், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான். ஏற்கனவே நான் உங்களுக்கு அதனாலதான் சொன்னேன். ஏன்னா சீஷர்கள் ஒரு கூட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா விசுவாசம் இல்லாம போயிட்டாங்க. இது கடினமான உபதேசம், பின்வாங்கி போயிட்டாங்க. அதனாலதான் அவர் அப்படி சொல்றார். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அந்த உபதேசத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, ஆவிக்குரிய சத்தியத்தை அவங்களால அறிந்து கொள்ள முடியல. அதனால இயேசுவோடு கூட நடக்கிறத விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட இருக்கிறீர்களோ என்றார். அந்த அவரோடு கூட இருந்த 12 சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, அநேகர் பின்வாங்கி போயிட்டாங்க, நீங்களும் போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியா இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக உடனே பதில் கொடுக்கிறாரு. சீமோன் பேதுரு, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. யார்கிட்ட நாங்க போவோம்? உங்ககிட்டதான் நித்திய ஜீவனுக்குரிய வசனங்கள் இருக்கு. வேற யாரு எங்களை நித்திய ஜீவனுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ற வாழ்க்கைக்கு நேரா எங்களை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க தான் எங்களுக்கு தேவனோட உண்மையான ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய போதனைய நீங்க போதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு அதுக்கு பதில் சொல்றான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு ஏற்கனவே பேதுரு மத்தேயு 16வது அதிகாரம் 16வது வசனத்துல இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது பேதுரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட சொல்றாரு, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வெளிப்பாடை, இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடை பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதைத்தான் இங்க சொல்றாரு. நாங்க விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க அறிந்து விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா மற்ற சீசர்களால அந்த ஒரு கூட்டம், பின்வாங்கி போன கூட்டம் ஆண்டவரை சரியா அறிந்து கொள்ளல. அதனால அவங்களால பின்பற்ற முடியல. இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். 12 பேரை ஆண்டவர் தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து அவருடைய சீசரா அவரை பின்பற்றவங்களா வழி நடத்தினாரு. ஆனா அவங்களுக்குள்ளயும் ஒருத்தன் பிசாசா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்டாவது யூதாஸ் காரியோத் மனம் திரும்பி இருக்கணும். ஆனா அவனுக்குள்ள அந்த மாற்றம் ஏற்படல. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் 12 ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியால் அவனை குறித்து இப்படி சொன்னார். பிசாசாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யூதாஸ் காரியத்தை குறித்து ஆண்டவர்
இங்க சொல்லியிருக்காரு. ஏன்னா அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க போறதுனால, சத்துருவின் இடத்துல காட்டி கொடுக்க போறதுனால இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, சீசர்கள்ல இயேசுவை பின்பற்றின கூட்டத்துல ஒரு சிலர் அநேகர் இந்த உபதேசம் கடினமானது, இதெல்லாம் யார் பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இடறி போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆவி உயிர்ப்பிக்க கூடியது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நம்மளோட சுய விருப்பம், எண்ணங்கள், சுய ஞானத்தினால தேவனை அறிந்து கொள்ள முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வேத வாக்கியங்களை நமக்கு விலக்கி காட்டும் போது அதுல இருந்து நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்றோம். அது நம்ம உயிர்ப்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப ஆஹ் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். விசுவாசிக்கிறவங்க யார், காட்டி கொடுக்கறவங்க யாரு, அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் சொன்னாரு. ஒரு பிதாவோட அருள் இருந்தா தான் என்கிட்ட வர முடியும்னு சொன்னாரு. ஆனா அநேகர் பின்வாங்கி போயிட்டாங்க. இந்த 12 சீஷர்களை பார்த்து நீங்களும் போய்விட மனதா இருப்பீங்களான்னு கேட்ட உடனே பேதுரு சொல்றாரு, நாங்க யார்கிட்ட போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உங்ககிட்ட இருக்கு. நித்திய ஜீவனுக்கு எங்களை வழி நடத்தக்கூடிய பிதாவின் இடத்துல எங்களை ஐக்கியப்படுத்தக்கூடிய வசனங்கள் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்லிட்டு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்றத விசுவாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் நீங்க 12 பேரு நான் உங்களை தெரிந்தெடுத்தேன், ஆனா உங்களுக்குள்ள ஒருத்தன் பிசாசா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யூதாஸ் காரியத்தை கொடுத்து அவன் தன்னை காட்டி கொடுக்க போறான் அப்படின்றத ஆண்டவர் இங்க சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சுய ஞானத்தினால, எங்களுடைய உணர்வுகளால, ஆண்டவரே, எங்களுடைய விருப்பத்தினால நாங்க உண்மை அறிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் செயல்பட்டு வேத வாக்கியங்கள் மூலம் எங்களுக்குள்ளாய் மாற்றங்களை ஏற்படுத்துகிறீர், கிரியை செய்கிறீர், எங்களை உயிர்ப்பிக்கிறீர். நாங்கள் அதை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக துதிக்கிறோம். உம்மிடத்துல நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த சத்தியத்தை நாங்கள் உம்மிடத்துல அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய, உம்முடைய வசனத்தை தியானிக்க, அதுல இருக்க சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்ய, உத்தமமாய் உம்மை பின்பற்ற கடைசி வரியந்தம் விசுவாசத்துல நிலைத்திருக்க எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவங்களை உம்முடைய கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விசுவாசிக்க கிருபை தாரும். நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்ய. எல்லா துதிக்கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. காட் பிளஸ் யூ.